ரெண்டு பேர் வீடு பார்க்க வராங்கன்னா ஒருத்தங்க சும்மா தான் வருவாங்க. அவங்களுக்கு வீட்டு மேல பெரிய இன்ட்ரெஸ்டா இருக்காது. ஆனா இந்த வீட்டை பார்த்தாங்கன்னா நீ வாங்கினா கூட பரவாயில்ல, இந்த வீட்டை நான் வாங்குறேன் அப்படின்னு கண்டிப்பா எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு வீடு குறையே இல்லாம கட்டணும்னு சொன்னா இவங்கள பார்த்து தான் கத்துக்கணும். கம்ஃபர்டபுளான 2 பிஹெச்கே வீடுங்க. அதுல எந்த அளவுக்கு வீட்டை ரொம்ப அழகா ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வீட்டை வேற லெவலா ரெடி பண்ணியிருக்காங்க. கம்ஃபர்டபுளான லேண்ட் ஏரியா, கம்ஃபர்டபுளான ரூம் சைஸ் எல்லாமே பர்ஃபெக்டா இருந்தா ஒரு வீட்டுக்கு வேற என்னங்க வேணும். இதே மாதிரி இந்த வீட்டை பத்தி நம்ம சொல்ல ஆரம்பிச்சோன்னா சொல்லிட்டே போகலாம். ரொம்ப டிலே பண்ணாம நம்ம ஷோக்குள்ள போய் ஒன்னொன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம புதுசா வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் எம்பி ப்ரோமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடு அமைஞ்சுக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா சைஸ் பார்த்துடலாம். 33 அடி ரோடு ஃபேஸவோ 40 அடி நீளமாவோ கரெக்டாக உங்களுக்கு 3 சென்ட் இடத்த கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுல நம்மளுக்கு பில்டிங்கை பார்த்தீங்கன்னா டவுன் ஃபால்ல 2 பிஹெச்கே விட 1150 ஸ்கொயர் ஃபீட்ல வீட்டை ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி வடக்க பார்த்த சைட்ல வடக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட ரொம்ப அழகான வென்டிலேஷன். வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இன்னொன்று என்னங்கன்னா இந்த வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதே பேட்டர்ல நமக்கு இன்னொரு வீடு கூட சேல்ஸுக்கு இருக்குங்க. கேட்டுக்கோ ஒரே மாதிரி பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஹெவியான மெட்டலை நமக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங். இந்த கார் பார்க்கிங் மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 12க்கு 20. கார் பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மேலே சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்ல ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்குமே மேட் மிஸ் நமக்கு வந்து கார் பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணி ஒன்ஸ் வாலில் மட்டும் நமக்கு அந்த இடத்துல ஸ்பெஷல் பட்டி பார்த்து கிளியரிங் டச்சர் ஒர்க் பண்ணி அதில் நமக்கு வால் ஸ்டிக்கர் பெயிண்டிங்கோட லீஃப் டைப்ல நமக்கு ரொம்ப அழகாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட நார்த் ஈஸ்ட்னு சொல்ற ஜலமூடியில் வீட்டோட போர்வெல்லி வாட்டர் சப்பை ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட ரொம்ப அழகான மெயின் டோர். மெயின் டோர் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஷ் ரெடி பண்ணி வடக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா வீட்டோட கம்ஃபர்டபுளான ரொம்ப அழகான லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியாவை நம்மளுக்கு மொத்தமாக 16க்கு 16 அடின்னு ரெடி பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய சைஸ் வாலில் வந்து நிறைய விண்டோஸில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே 2க்கு 4 சொல்லிட்டு கிளாசிக் ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. சீலிங் ஃபுல்லாக நமக்கு நிறைய ஜிப்சம் போர்டில் அதில் நமக்கு பேக்ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோ, லைட் கிரீன் அண்ட் பர்பிள் கலரில் வந்து நிறைய ஸ்டிப் லைட் ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவை ரொம்ப அழகுப்படுத்த மாதிரி இவங்க கொடுத்துருக்க சூப்பரான மல்டிமீடியா டிவி தாங்க. பேக்ரவுண்டுக்கு நம்ம WPC பேனல்ஸ் படுத்தி அதில் நமக்கு ஸ்டிப் லைட்ல பயன்படுத்தி ரொம்ப அழகாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் கார்னரில் வந்து வீட்டோட பூஜை ரூம் வந்து ரெடிமேடாக கிழக்க பார்த்த மாதிரி நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் வால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப மைல்டு கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஒன்ஸ் வாலில் மட்டும் மல்டி கலர்ஸில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்து நம்ம என்ட்ரி ஆக போகிறது வீட்டோட சவுத் ஈஸ்ட்னு சொல்கிற அக்னிமுனியில் வீட்டோட கியூட்டான கிச்சன் கம் டைனிங் ஹால். டைனிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மேலே சீலிங்கில் நமக்கு டைமண்ட் ஷேப்பில் சிம்பிளாக ஒரு ஃபால் சீலிங் பண்ணி அதுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாக்கு அடுத்து நம்ம என்ட்ரி ஆக போகுது வீட்டோட கியூட்டான அமைஞ்சிக்கிற கிச்சன் தாங்க. கிச்சனுக்கு போகிற என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு சூப்பராக வந்து பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணி அதுலேயும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் கம் டைனிங் ஹாலை நம்மளுக்கு மொத்தமாக 8க்கு 17 அடியில் ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனில் கவுண்டர் டாப் வந்து பாஷ் ஷேப்பில் நமக்கு கிரானைட்ல சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து RCC லேப் யூனிட்ல கபோர்ட் ஒர்க் பண்ணி கவுண்டர் டாப் கீழே நம்மளுக்கு நிறைய கபோர்ட் ஒர்க் பண்ணி மசாலா டேபிளோட பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக மாடல் கிச்சன் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச காம்பினேஷனில் ஒயிட் அண்ட் டார்க் கிரே காம்பினேஷனில் ரெடி பண்ணிக்கிறது பார்க்கறதுக்கு இன்னமும் சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம என்ட்ரி ஆக போகிறது வீட்டோட சவுத் வெஸ்ட், அதாவது வீட்டோட குபேர முறையில் அமைஞ்சிக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு 16க்கு 10ன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்ல 4 சைடு கார்னர்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட்டில் ஃபிட் பண்ணி சென்டரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சீலிங் ஃபேன் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. 2 சைடு வாலில் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனாக பார்த்தீங்கன்னா நிறைய விண்டோஸில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூம் நம்மளுக்கு 4.5க்கு 5 டைப்ல வெஸ்டர்ன் டைப்ல சிங்கிள் பீஸ் க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப், வாஷர் பைப் இது போக பாத்ரூம் தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ வாங்க இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம யூட்டர்ன் பண்ணி வீட்டோட கடைசி பெட்ரூமும் பார்த்துட்டு வந்துடலாம். 2 பெட்ரூமோட டோர்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெடிமேட் இம்போர்ட் டோர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16க்கு 10ன்னு சொல்லிட்டு இதுவும் நம்மளுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாவே ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்ல சேம் அதே மாதிரி தாங்க 4 கார்னருக்கு வந்து ஸ்பாட்லைட்ல ஃபிட் பண்ணி சென்டர்ல பார்த்தீங்கன்னா ஒரு சீலிங் ஃபேன் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க.
நார்த் அண்ட் வெஸ்ட் வாலில் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா 2 பெரிய விண்டோஸில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஒன் சைட் கார்னரில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக அவுட்டர் லைன், டக் பாயிண்ட், டேக் கனெக்ஷன் எல்லாமே நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 4.5 5. இதில் நம்மளுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட்டில் மாட்டி கொடுத்துருக்காங்க. இது போக வாஷர் பைப், ஷவர் பைப், அப்புறம் பாத்ரூம் தானே எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு வெளியே வந்து அப்படி நம்ம மேலே டெரஸில் போய் என்னங்க நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். டெரஸ் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டோட அவுட்டர் டேக்கஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கஸ் ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் பண்ணி கொடுத்து அதுக்கு சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டலில் நமக்கு வந்து கிரில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு 2 சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்று ட்ரிங்கிங் வாட்டருக்கோ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் வாட்டருக்கோ ஃபிட் பண்ணியிருக்காங்க. மற்ற டெரஸுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எக்ஸைட்டாக எங்கள் லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடை தாண்டோன்னா டீச்சர்ஸ் காலனி தாண்டோன்னு பார்த்தீங்கன்னா காந்தி நகருங்க. அங்கே தான் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் பிளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 59 லட்சம் ரூபாய்க்கு மட்டுமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களோட இன்னொரு கனவு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.